கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 16:23. Matthew 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே திரும்பி பார்த்து என்ன பேதுருவை கடிந்து கொள்ளக்கூடிய காரியம். அப்போ என்னதான் ரொம்ப சின்சியராக ரொம்ப உண்மையாக ஒரு சிலர் இருந்தாலும் அவங்க தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான காரியங்களில் மனுஷ சிந்தையினாலையும் மனுஷனுக்கான உணர்வு பூர்வம்னாலே பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சாத்தானோட வேலை என்ன? எப்படியாவது அவர் சிலுவைக்கு போகக்கூடாது. நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தில் 3 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கும்படி வருகிறான். முதல்ல என்ன செய்கிறான்? இந்த கல்லை நீ அப்பமா மாற்று. எப்படி? நீ இந்த கல்லை அப்பமா மாற்று, நீ தேவனுடைய குமாரன் என்றால். அப்போ முதல்ல அந்த காரியம். அடுத்து 2வது என்ன பண்ணுறான்? இந்த நகரத்தை கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியில் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி நீ கீழே விழு, தேவன் உன்னைய பாதம் கல்லில் இடாதபடி காத்துக்கொள்வார்னு சொல்லக்கூடியதாக. அப்போ நீ சிலுவைக்கு போகாமல் ஜெயிக்கணும். அடுத்து மொத்த உலகத்தையும் காட்டி அதனுடைய மகிமையை காட்டி நீ என்னைய பணிந்து கொள், நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என்னையை நீ ஆராதி உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். அப்போவும் ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 4:10, அப்பாலே போ சாத்தானே. அப்பாலே போ சாத்தானே. அப்போ ஆரம்பத்திலிருந்தே சாத்தானுடைய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு போக விடாமல் பண்ணுறதான். ஏன்னா இங்கே 21வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? தான் எப்படி வேதபாரகர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் மூப்பர்களாலும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிர் தெழுவோன்னு சொன்னார். உடனே பேதுரு தன்னுடைய அன்புனால என்ன செய்கிறாரு? அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நேர்த்தியாய் இது சாத்தானுடைய திட்டம் என்பதை புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? அதை கடிந்து கொள்ளக்கூடிய காரியம். நீங்கள் நீதிமொழிகள் 14:12 பார்க்கும்போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எப்படி? மனுஷனுக்கு இது செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, ஆனால் அது மரணத்தினுடைய வழிகள். அதனால தான் பேதுருவை பார்த்து மற்ற சீஷர்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார். அப்போ நீ என்னை பின்பற்றி வா. காரணம் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல, மனுஷ சிந்தையில் இருக்கிற. அப்போ நமக்கு கர்த்தருங்க சொல்லக்கூடிய காரியம் மனுஷ சிந்தையில் இருக்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு ஆவிக்குரிய ஒரு புரிந்துணர்வும் ஆவிக்குரிய ஒரு தெளிவும் இருக்கணுமே ஒழிய உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடாது. பேதுரு தேவன் மேலே வைத்திருந்த அன்புனால அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதையே தடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்மளுடைய உறவுகளில், நம்மளுடைய வேலையில், நம்மளுடைய ஊழியங்களில் நமக்கு சரியான பகுத்தறிவு கூடிய ஒரு காரியம் இருக்கணும். எது தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும், எது மனுஷ உணர்வுனால் வரக்கூடியது, ஒருத்தர் நம்ம பேல வைத்திருக்க அன்புனால் வரக்கூடிய காரியம் என்ன என்பதை நம்ம பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய நல்ல இன்டென்ஷன் என்று சொல்லுவாங்க, நல்ல நோக்கம் மாத்திரம் போதாது. ஏன்னா ஒருத்தருடைய நல்ல நோக்கம் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு ஒரு தடைக்கல்லாக மாறக்கூடியது. ஆனால் அவர் உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அவருக்கு என்ன புரியல? தேவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவது அதன் மூலமாய் தான் மீட்பு என்பது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா?
நான் ஒரு மனுஷ சிந்தையின் மூலமா, ஒரு மனுஷனுடைய இது மூலமா அந்த கண்கள்ல நான் என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய உலகத்தை பார்க்கறேனா, இல்ல தேவனுடைய கண்கள் மூலமா நான் பார்க்கறேனா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பார்வை மனுஷ சிந்தையின் மூலமாய் வரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறதா, இல்ல ஆவிக்குரிய முறையில வரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறதா? அப்போ நமக்கு ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு வேண்டுமே ஒழிய, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, உணர்வு பூர்வமாக சென்டிமெண்டலாக இருந்துடக்கூடாது. வல்ல பிதாவே, இதோ எங்கள் மேல் அன்பு வைத்து சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் உம்முடைய திட்டத்தை, உம்முடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாதபடி, ஒரு தடையாய் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.